மதுரைக்கு இந்த வேந்தர் டிவி இது உங்கள் மேடை நிகழ்ச்சி மூலமாக உங்களெல்லாம் சந்திக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. டைட்டில் கொடுத்துருக்கிறது வந்து நினைத்தாலே இனிப்பது. அதை பற்றி தான் இன்றைக்கி நிறைய பேர் பேச போகிறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நினைத்தாலே இனிப்பதுங்கிறதே மதுரை தான். ஏன் நினைத்தாலே இனிக்குது அப்படின்னு சொன்னோம்னா நிறைய காரண காரியங்கள் சொல்லிக்கிட்டே போகலாம். எல்லாருக்கும் பிறந்த ஊர் அப்படின்னு சொன்னோம்னா ஒரு ஊர் தான் சொல்லுவாங்க. ஆனால் நான் வந்து 2 ஊர்னு சொல்லுவேன். ஒன்று கோயம்புத்தூர், இன்னொன்று மதுரை அப்படின்னு சொல்லுவேன். அதுக்கு காரணம் ஒரு சாதாரண பாக்யராஜா. நான் பிறந்த இடம் வந்து கோயம்புத்தூர். ஆனால் உங்கள் எல்லாத்துக்கும் வேண்டப்பட்ட ஒரு பாக்யராஜா ஆன இடம் மதுரையிலேருந்து தான் ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ என்னுடைய குருநாதர் அவருடைய பிறந்த மண் மதுரை. நான் ஹீரோவாக நடித்து புதிய வார்ப்புகள் இங்கே மதுரை மண்ணில் தான் முதல் ஸ்டார்ட் பண்ணதே இங்கே தான். அது மட்டும் இல்லாமல் எனக்கு ரசிகர் மன்றம் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணதும் மதுரையில் தான் ஃபஸ்ட்டு. அப்படிப்பட்ட மதுரை அப்படிங்கிறது வந்து எனக்கு எப்போ நினச்சாலும் இனிக்கக்கூடிய ஒரு இடம். ஸோ அந்த மாதிரி ஒரு மதுரையில் வந்து வேந்தர் டிவி உங்கள் மேடை நிகழ்ச்சியை நடத்துறதுங்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்றும் நம் வாழ்வில் நினைத்தாலே இனிப்பது எது அப்படிங்கிறத பற்றி, அதாவது உயிர் கொடுத்த பெற்றோரா, பிடித்த ஆசிரியரா, வழிகாட்டிய நண்பர்களா, வாழ வைத்த ஊரா, இளமை கால காதலா, கை கொடுத்த உறவுகளா, இதில் எதுவுமே இல்லை, எல்லாமே கசப்பு தான். ஒரு சில பேர்த்துக்கு வாழ்க்கையில் கசப்பும் இருக்கு போலக்கு. அதனால் அந்த டாப்பிக்லேயும் சில பேர் பேச வர்றாங்க. இவங்கெல்லாம் பேசுகிறது நடுவில் உங்ககிட்டையும், ஏன்னா இது உங்கள் மேடை அப்படிங்கிறதுனால நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, உங்களுக்கு நினைத்தாலே இனிப்பது எதுன்னு சொல்லிட்டு உங்ககிட்டையும் ஒரு ரவுண்டு வருவோம். இவங்க சொன்னது வந்து கரெக்டுன்னு பேசலாம். இல்லை அவங்க நினைக்கிற மாதிரி இல்லை, நாங்கள் நினைக்கிறதே வேறு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஏதாவது என்ன நினைக்கிறீங்களோ அதையும் நீங்கள் பேசலாம். இங்கே நீங்கள்லாம் உங்களுடைய கருத்து சொல்கிறதுக்கான சில வாய்ப்புகள் கொடுக்கறது மட்டும் இல்லாமல் மதுரை மாநகர மக்கள்கிட்ட அங்கேயும் வந்து நிறைய கருத்து கேட்டிருக்கோம். அதையும் நம்ம பார்க்கலாம். அன்றும் இன்றும் என்றும் நினைத்து நினைத்து இன்பப்பட்டு கொண்டிருப்பது என்னுடைய பெற்றோர்களைத்தான். நானே இன்று பெற்றோரையும் தாண்டி இன்றைக்கி ஒரு பாட்டி வயதில் இருந்த பிறகும் கூட எங்கள் அப்பா அம்மாவின் நினைவுகள் வந்து இன்னும் எனக்கு தாலாட்டு பாடு மாதிரியே இருக்குது. 7 குழந்தைகளை பெற்று எங்கள் அப்பாவும் எங்கள் அம்மாவும் எங்களை ரொம்ப சந்தோஷமாக வளர்த்தாங்க, எளிமையாக வளர்த்தாங்க. நாங்கள் எல்லாருமே சந்தோஷமாக இருக்கிறதுக்கு என்னென்ன ஒரு தாய் தகப்பன்ற முறையில் எங்களுக்கு காட்டணுமோ எல்லாம் காட்டி வளர்த்தாங்க. என் தாய் தகப்பனோடு நான் வாழ்ந்த அந்த காலங்கள் என்னால் வாழ்க்கையில் மறக்கவே முடியாது. நாங்கள் 87-90 வந்து சீதைமால் பாலிடெக்னிக்கில் படிக்கும்போது என் கூட ராஜராஜன் ஒரு நண்பர் கிளாஸ்மேட்டாக இருந்தாப்புல. நல்ல நண்பர், கவிதைகள் பாடல்கள் அப்படின்னு நிறையா செஞ்சு ஒரே ஜாலியாக இருந்தோம். இப்போ ரீசெண்டாக கேன்சரில் இறந்து போயிட்டான். அவனோட நினைவுகள் வந்து எங்களை விட்டு இன்னும் மறக்காத சோகமாகவே இருக்குது. அவன் நினைவாக கூட நாங்கள் இந்த முன்னாள் மாணவர்கள் வந்து இப்போ பாலிடெக்னிக்கில் கூடி அஞ்சலி செலுத்தினோம். இது வந்து நீங்கள் நினைவாக எங்கள் மனசில் இருந்துக்கிட்டே இருக்குது. நினச்சாலே இன்றைக்கி எதுன்னு கேட்குறீங்களா? பள்ளிதாங்க சார். எதுக்குன்னு கேட்குறீங்களா? கத்தாழை செடி, கரிச காடு, வானம் பார்த்த பூமி, 19 கோழி, 100-150 ஆடு, சுற்றியும் மலைங்க, கருத்த மனுஷங்க. ஆனால் பாசத்தில் எங்கள் ஊர்க்காரங்களை ஜெயிக்க ஆளே இல்லைங்க. வெள்ளந்தி மனசுக்காரங்க. என்ன அப்படி பார்க்குறீங்க? ஓ, எந்த ஊருன்னு பார்க்குறீங்களா? அதாங்க நம்ம பாசக்கார உசிலம்பட்டி. நெல்லுமணிக்கும் கள்ளிப்பாலுக்கும் தப்பிச்சு வந்த பெண்குட்டி நான் தான். இப்போ தெரியுதா எந்த ஊர்க்காரி நான்னு? பள்ளி எதனால் பிடிக்குன்னு கேட்குறீங்களா? அதாங்க தனியார் பள்ளிக்கூடத்துலலாம் தான் சொந்த பணத்தில் கட் அவுட் வைப்பாங்க. ஆனால் எங்கள் ஸ்கூல் ரிசல்ட் வந்துச்சுன்னா ஊர்க்காரங்களும் அந்த பள்ளியில் முன்னாடி படித்தவங்களும் தான் கட் அவுட் வைப்பாங்க. அதனால தான் சொல்கிறேன், பள்ளி நினச்சாலே இனிக்குது. நினச்சா பசுமையாக வரும். அப்படி ஒரு காலங்கள்னா இன்றைக்கி வசதி வாய்ப்பாக இருக்கேன். நான் நல்லா இருக்கேன், எங்கள் அக்கா சகோதரி நல்லா இருக்குது, எங்கள் அண்ணன் நல்லா இருக்கார், எல்லாருமே நல்லா இருக்காங்க. எல்லா வசதி வாய்ப்பாக மாடி வீடு கட்டி எல்லோரும் நல்லா இருக்கேன். இருந்தாலும் நான், எங்கள் அம்மா, அப்பா, எங்கள் அண்ணன், எங்கள் அக்கா, அந்த 5 பேரும் நாங்கள் எங்கள் ஓட்டு வீட்டில் இருந்த காலங்கள் எங்களுக்கு என்றைக்குமே பசுமை மாற ஒரு நினைவுகளாக இருக்கும்.
நினைத்தாலே இனிப்பது என்னை வாழ வைத்த ஊர் அப்படிங்கிற மாதிரி அந்த தலைப்பில் வந்து நம்ம அனு மோனிஷா வந்து பேச போகிறாங்க. வந்தார வாழ வச்ச ஊரே, புகழ் வந்தாலும் அசையாது பாரு, எங்க தென்னாட்டு சிங்கம் ஒண்ணு முன்னேற்றி கொண்டு வந்த பொண்ணான கதை ஒண்ணு கேளு, அண்ணே பொண்ணான கதை ஒண்ணு கேளு, மதுரை குலுங்க குலுங்க நீ நை தாண்டி பாட்டு பாடு அப்படின்னு வந்தோரையெல்லாம் வாழ வச்ச என்னோட மதுரை மண்ணை நினைக்கும் பொழுதுதாங்கய்யா இனிக்குதுன்னு சொல்றேன். எம் மண்ணுக்கும் இல்லாத ஒரு பெருமையப்பா தேடி வந்து தருவார் அழகர் அருளையப்பா. எந்த ஊர்லயாவது சாமி தான் இருக்கிற இடத்த விட்டு இறங்கி வந்து அருள் தந்து பார்த்திருக்கீங்களா ஐயா? ஆனா எங்க மதுரை மண்ணுல வருஷம் அழகர் அவர் இருக்கக்கூடிய மலையை விட்டு இறங்கி வந்து எங்க மதுரை மண்ணுக்கு அருள் தருவாருங்க ஐயா. அழகர் ஆத்துல இறங்குறப்போ எங்க ஊர் பொண்ணுங்கெல்லாம் வேண்டிக்கிடுவாங்க, அவங்க புருஷன் பிள்ளைக்குட்டி எல்லாரும் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு விரதம் இருப்பாங்க ஐயா. அப்பேற்பட்ட ஒரு புண்ணிய மண்ணு தாங்கய்யா இந்த மதுரை. புருஷன் நல்லா இருக்கணுன்றதுக்காக நீங்க கிருத்திகை விரதம் இருக்கீங்க, புருஷன் நல்லா இருக்கணுன்றதுக்காக நீங்க சுமங்கலி விரதம் இருக்கீங்க. ஆனா நீங்க உண்மையிலே இருக்க வேண்டிய விரதம் என்னன்னு தெரியுமா? மௌன விரதம் தான். அப்படி நீங்க மௌன விரதம் மட்டும் இருந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, எல்லா புருஷங்களும் சந்தோஷமா இருப்பாங்க. ஆனா உங்களை மாதிரி புருஷன் அமைஞ்சா வாயாண்ணா தான் பொழைக்க முடியும். எங்க ஊர் தெப்பத்துல அப்படியே இரவு பொழுதுல எங்க ஊர் சாமி தேர லைட் செட்டெல்லாம் போட்டு சோடிச்சு மலர் அலங்காரம்லாம் பண்ணி அந்த தெப்பு தண்ணியில அப்படியே அலையலையா இழுத்துட்டு வருவாங்க பாருங்க ஐயா. அதை நினைக்கும் பொழுது எனக்கு இப்ப கூட இனிக்குதுங்க ஐயா. 7 மணிக்கு தேரோட்டம் வருங்கய்யா. அதை பார்க்கறதுக்கு 3-4 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு தலை குளிச்சு எங்க ஊரு மணக்கிற மல்லிகைப்பூவையும் மறிக்கொழுந்தையும் மணக்க மணக்க தலையில கட்டி வச்சுக்கிட்டு அப்படியே தெருப்பக்கமா வந்தா எங்க பசங்கெல்லாம் பாடுவாங்க, மறிக்கொழுந்தே மல்லிகைப்பூவே அப்படின்னு பாடுவாங்கய்யா. அதை காதுல கேட்காத மாதிரி கேட்டுக்கிட்டு போவாங்கய்யா. போய் ஆடி வர்ற தேர தேடிக்கிட்டு இருந்தா பக்கத்துல உள்ள அக்காமார்க பூரா ஓடி வர்ற அவங்க ஆளை தேடிக்கிட்டு இருப்பாங்க. ஆடி வர்ற தேர பார்த்து நாங்க பாடுவோம், ஹர ஹர சுந்தர வாரேவா மீனாட்சி சுந்தர மகதேவா அப்படின்னு பாடிக்கிட்டு இருப்போம். ஆனா பக்கத்துல உள்ள அக்கா ஓடி வர்றவங்க ஆளை பார்த்து என்ன பாட்டு பாடுவாங்க தெரியுமா? நான் ஆளான தாமரை ரொம்ப நாளாக தூங்கல அப்படின்னு பாடுவாங்க ஐயா. ஒன்னே நம்ம மதுரைக்கார பையங்க தான் ரொம்ப ஃபாஸ்ட் ஆச்சே, நெக்ஸ்ட் சாங் இதுதான், கல்யாணம் தான் கட்டிக்கிட்டு ஓடி போலாமா இல்ல ஓடி போய் கல்யாணம் தான் கட்டிக்கலாமா அப்படின்னு பாடுவாங்க. உடனே நம்ம மதுரைக்கார அக்கா சொல்லுவாங்க, இல்ல நம்ம அப்படியெல்லாம் கல்யாணம் பண்ணிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு எசப்பாட்டு பாடுவாங்க பாருங்க. தென்மதுரை சீமையில மீனாட்சி கோயிலில கல்யாணம் பண்ணி கொள்ளுவோம் அப்படின்னு பாடுவாங்கய்யா. அங்க நிக்கிறாள்ல எங்க மதுரைக்காரே. கை கொடுக்கும் உறவுகள் அப்படின்னு சொல்லி போட்டு அபர்ணா. இன்னைக்கு இந்த மதுரைக்குள்ள யாராவது வந்து எனக்கு லந்து கொடுக்கட்டுன்னு வைங்களேன், யாரா இருந்தாலும் வெட்டுவேன், யாவனா இருந்தாலும் தூக்குவேன். ஏன் தெரியுமா? எனக்கு 21 தாய் மாமே, 6 அக்கா, 10 அண்ணே, 4 தம்பி, 7 தங்கச்சி, இவங்கெல்லாம் இருக்கும்போது நான் தாட்டியமா பேச மாட்டேன். நாங்க இன்னைக்கும் என் வாழ்க்கையிலே நினைச்சாலே இனிக்குதுன்னா அதுக்கு எனக்கு கை கொடுத்த என் உறவுகள் மட்டும்தாங்க. இந்த பொண்ணு இவ்வளவு உறவு சொல்லுச்சுல, அதுல எனக்கு ரொம்ப பிடிச்ச உறவு எது தெரியுமா சார்? அந்த 7 தங்கச்சி தான் சார். ஆத்தா
உனக்காக இல்லாட்டினாலும் அந்த 7 தங்கச்சிக்காகவாச்சும் உன் பின்னாடி வருவோம் தா. சுமாரான பொண்ணு நடந்து போனாலே 1008 பிரச்சனை இருக்க இந்த காலத்துல என்ன மாதிரி சூப்பரான பொண்ணு நடந்து போனா எவ்வளவு பிரச்சனை வரும்னு நான் சொல்லி தெரிய வேணாம், அது உங்களுக்கே தெரியும். மேகலை, மணிமேகலை, என்னடா வெக்கமா? பொத்தி பொத்தி வளர்த்த புள்ள மேகலை, அதனால இன்னும் அதுக்கு வெக்க விட்டு போகல. நீ எல்லாம் இன்னமாயா சாகல? நீ சொன்னது எனக்கு கேட்கல. இப்படிதான் சார், நான் வேற அழகா பிறந்தேன்னா ஸ்கூலுக்கு போக முடியல, காலேஜ் போக முடியல. காலேஜ் போனா 4 பையலுங்க, ஸ்கூலுக்கு போனா 4 பேர் டார்ச்சர் படுத்துறாங்க சார். எங்க அம்மாட்ட போய் சொன்னா என்ன தெரியுமா சொல்றாங்க? பொம்பளை பிள்ளைனா அடக்கம் ஒடுக்கம் வேணும்ப்பா, தலையை குனிஞ்சு நடந்து போனீங்க, இல்லைன்னா இப்படித்தானாரு. எங்க அப்பாட்ட போய் சொன்னா அவர் சொல்றாரு பேசாம கல்யாணத்தை பண்ணி வச்சிடலாமான்னாரு. அப்ப எங்க மாமான்ற ஒரு எனக்கு கை கொடுத்துச்சு பாருங்க. மாமா சொன்னாரு நீ போமா நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் நான் காலேஜ் விட்டு வரும்போது அப்படியே எங்க மாமா ஏத்தாப்புல புல்லட்ல வர, அப்படியே நான் இந்த பக்கமா வர, அப்படியே என் மனசுல ஒரு மியூசிக் ஓடிச்சு பாருங்க. நம் தன நம் தன நம் தன நம் தன அப்படின்னு மியூசிக் ஓடிக்கிட்டு இருக்க நேரத்துல அந்த 4 பல்ல பார்த்து எங்க மாமா கேட்டாரு பாருங்க சார் ஒரு கேள்வி. ஏண்டா டேய் 2 ரூபாய்க்கு தேய்ச்ச சட்டை 20 ரூபாய்க்கு ஈஸி பண்ணிட்டு வந்து அப்படியே உட்காந்துட்டு போற வரப்புல எல்லாம் வம்பிழுத்துக்கிட்டு இருப்பீங்க. அப்ப தாய் மாமங்காரங்க நாங்க எங்க அக்கா மகளையும் எங்க மாமா மகளையும் ஹார்லிக்ஸ் பூஸ்ட் போன்விட்டான்னு கொடுத்து சும்மா தலதலன் வளர்த்து வச்சிருந்துட்டா 50 காசுக்கு ரோஜா பூ வாங்கிட்டு வந்து ஈஸியா ஐ லவ் யூ சொல்லிட்டு போயிருவேன். அப்ப எல்லா பொண்ணுகளும் இப்படி தாய் மாமனே தள்ளிட்டு போயிட்டா நாங்க எங்களை மாதிரி பசங்க என்ன பண்றது? இப்ப சொல்லுங்க, தாய் மாமான்ற உறவு கை கொடுத்தனால தானே இன்னைக்கு காலேஜ் படிச்சு முடிச்சிருக்கேன். ஒரு நாள் ஸ்கூல்ல விட்டு வீட்டுக்கு வந்தேன், டேபிள் மேல பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்படியே ஒரு நாடக நோட்டீஸ் மாதிரி ஒரு பேப்பர். என்னோட போய் எங்க அம்மாட்ட கேட்டா எங்க அம்மா சொன்னாங்க ஒண்ணுமில்லப்பா உனக்கு சடங்கு வைக்க போறோம். நாங்க ஐ ஜாலி 10 நாள் லீவ் போட்டுலாம் நானும் நினைச்சுக்கிட்டு இருக்க நேரத்துல அப்படியே எங்க சாதி சனம் அம்புட்டு பேரு சும்மா சீர்தட்டை தூக்கிக்கிட்டு வந்தாங்க பாருங்க. மானூத்து மந்தையில மாங்கொட்டி வெத்த மயில பொட்ட புள்ள பிறந்ததுன்னு பொலிகாட்டில் கூவுங்குயிலே தாய்மாமே சீர் சுமந்து வாராண்டி அவன் தங்க கொலுசு ஒன்று தாராண்டி. சும்மா சீரை சுமந்து வந்து என் கழுத்துல 1 பவுன் செயின் 2 பவுன் செயின் 4 பவுன் நெக்லஸ்னு போட்டு 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 என்னை ஒரு நகைக்கடை விளம்பரம் மாதிரியே மாத்திட்டாங்க சார். நல்ல வேலை அன்னைக்கு எந்த அட்வர்டைஸ்மெண்ட் கம்பெனிக்காரனு என்னைய பாத்துரல. அப்படி மட்டும் பார்த்தாயின்னு வைங்களேன் இன்னைக்கு மதுரையில் உள்ள அத்தனை நகைக்கடை விளம்பரத்துக்கும் நான் தானங்க போய் நின்றுப்பேன். சொல்லுங்க சார். உனக்கு எத்தனை தங்கச்சி? 7 தங்கச்சி. தாய் மாமா எத்தனை? 21 தாய் மாமே. 21. இந்த 7 தங்கச்சிக்கும் நகை நட்டு போட்டு உனக்கு சீர்வரிசையும் செஞ்சு ஏதாவது விளம்பரக்காரன் வந்தா நீ எங்க போய் நிப்ப? மதுரையில் உள்ள அத்தனை நகைக்கடை விளம்பரத்துக்கும் நான் தான் போய் நிக்கணும். நீங்க போய் விளம்பர கடையில் நிப்பிய, என்ன மாதிரி தாய் மாமன் பிச்சை எடுத்துட்டு தெருவில் நிற்பான். இப்ப சொல்லுங்க சார், என்னை ஒரு நகைக்கடை விளம்பரமாவே பார்த்த எங்க உறவுகள் நினைக்கும் போது எனக்கு இனிக்கத்தானங்க செய்யும். நினைத்தாலே இனிப்பது உங்களுக்கு எது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க யார் பேச நினைக்கிறீங்க? யாராவது இருந்தா சொல்லுங்க. என்னன்னைக்கு இணைக்கிறது பெற்றவங்க தான் சார். பிள்ளைங்களை நடுத்தரவில் விட்டுட்டு போகிற பெற்றவங்களை எங்கேயுமே பார்க்க முடியாது. எவ்வளவோ கஷ்டப்பட்டாலும் சரி, எத்தனை கஷ்டத்துலையும் பிள்ளைங்களை வளர்க்கணும்னு நினைப்பாங்க. ஆனால் இன்னைக்கும் மதுரை ஜிஹெச் வாசலில் வயசான ஆளுகளை ராத்திரியோட ராத்திரியாக கொண்டு வந்து விட்டுட்டு போயிடுறாங்க. அப்படிப்பட்ட பிள்ளைங்களை பார்க்க முடியும், ஆனால் அப்படிப்பட்ட பெற்றோரை பார்க்கவே முடியாதுங்க சார். இப்போ மாமியார் மருமக சண்டை கிடையாது, ட்ரெண்ட் மாறி போச்சு. பேசுறதுக்கு மாமியார் தான் பயப்படணும். அந்த மாதிரி ரொம்ப கிராமத்து ஆள் ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்க பையனை வளர்த்துட்டாங்க, நல்ல வேலையும் வாங்கி கொடுத்துட்டாங்க. ஆனால் அந்த மருமகளுக்கு இந்த மாமியாரை கண்டாலே பிடிக்கவே பிடிக்காது. அந்த மருமக ஒரு நாள் சண்டை ஒரு வழக்கம் போல நடந்துகிட்டே இருந்தது. ஒரு நாள் அந்த அம்மா நல்லா கேட்டுக்கங்க, அந்த மருமக மாமியார் அடிச்சிட்டா. அந்த அம்மா ரொம்ப வருத்தத்தோட வாசல்ல உட்காந்துருந்தாங்க. நான் கேட்டேன், ஏம்மா எவ்வளவோ நீங்க கஷ்டப்பட்டிருக்கீங்க அந்த மருமகளோட, ஆனா உங்க கஷ்டத்தை ஒரு நாள் கூட நீங்க உங்க பிள்ளைகிட்ட சொன்னதே கிடையாது, இப்பயாவது நீங்க இந்த விஷயத்த சொல்லக்கூடாதான்னு. அதுக்கு அவங்க என்ன சொல்றாங்க தெரியுங்களா? இப்ப சொன்னா என்னம்மா நடக்கும், பிள்ளைங்களை கூட்டிட்டு அவ தனி கொடுத்துடும் போயிடுவா, என் பிள்ளையோட வாழ்க்கை பாழாயிருன்னு சொல்றாங்க சார். அந்த மாதிரி பெற்றவங்களை தான் சார் நினைக்க இனிக்குது சார். அதாவது தாய் தந்தைன்றது நம்ம பார்த்து தேர்ந்தெடுக்கிறது கிடையாது, நம்மளுக்கு கடவுளாக கொடுக்கறது தான். ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா ஆசிரியர், நம்ம பேரண்ட்ஸ் எந்த ஸ்கூலில் சேர்த்து விட்றாங்களோ அவங்க தான் நம்மளை சேர்த்து விட முடியும். நம்ம தான் அங்கே ஆசிரியர், நமக்கு நல்லா அமைஞ்சாதான் போதும். ஆனால் நண்பர்கள் மட்டும் அப்படி கிடையவே கிடையாது, நம்ம பார்த்து தேர்ந்தெடுக்கிறது தான். ஒரு நல்ல நண்பன் மட்டும் அமைஞ்சிட்டானா போதும். இப்போ ஒரு பிளட் வேணும் அப்படின்னு கேட்டால் எந்த ரிலேட்டிவ் கொடுக்குறாங்களான்னு பார்த்தா ரொம்ப கம்மியாக தான் இருப்பாங்க. நீங்கள் மதுரையில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய ஹாஸ்பிட்டலில் போய் பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா
ஒரு பிளட் வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நண்பர் தான் வந்து முதலாவது நண்பர் பட்டாளங்கள்லாம் போய் ஹெவியாக நிற்கிறாங்க. அதனால் உங்கள் நண்பர்களை, நல்ல நண்பர்களை உங்கள் கூட சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னீங்கன்னா உங்களுடைய வெற்றி என்றைக்குமே தொடர்ந்துக்கிட்டே இருக்கும். இப்போ இருக்க காலத்தில் நம்ம எல்லாருமே முன்னாடி போகணுன்ற ஒரு செல்ஃபிஷ்னஸில் அடுத்தவங்களுக்கு வந்து கை கொடுக்குறோமோ இல்லையோ நல்லா தட்டி விட்டுட்டு போயிட்டுருக்கோம். இப்படி இருக்கும்போது சொசைட்டியில் எனக்கு எதுவுமே இனிப்பு அப்படின்றது நினைக்கவே முடியல சார். எல்லாமே கசப்பு தான் நினைக்கிறேன். ஏன்னா இப்போ வந்து பெற்றவங்க வந்து அவங்களோட வீட்டுக்குள்ளே அவங்களோட காலடியே படாத அளவுக்கு வெறும் பிஸ்னஸ் அப்படின்ற மைண்டில் ஒர்க்னு போயிட்டு இருக்கனால வெறும் வருமானத்தை தான் பார்க்குறாங்களே தவிர அவங்களோட பிள்ளைங்களோட எதிர்காலத்தை பற்றியோ அவங்கள நல்லபடியாக வளர்க்கணுமோன்னு நினைக்கிறது கிடையாது. இப்படி இருக்க பேரண்ட்ஸ் ஒரு சைடு, ஸ்கூல் பார்த்துக்கிட்டிங்கன்னா அதுவும் வெறும் வருமானம், பிஸ்னஸ் மைண்டு அப்படின்னு வந்ததுனால அந்த கட்டிடங்கள் எல்லாமே எப்படி இருக்குன்னா வெறும் வருமானத்தோட நோக்கத்தோடு இருக்குதான் தவிர அந்த பிள்ளைங்களோட எதிர்காலம் நல்லா வரணுன்றதுக்காக டீச் பண்ணக்கூடிய ஒரு நல்ல பள்ளி இங்கே வந்து கிடையவே கிடையாது சார். இப்படி இருக்கும்போது எனக்கு ஸ்கூலோட லைஃப்மே இனிக்கிற மாதிரி தெரியல. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா டீச்சர்ன்றவங்க வந்து மதிப்பெண்கள் வாங்க வைக்கிறதுக்கு தான் படிக்க வைக்கிறாங்களே தவிர எங்களை வந்து இந்த சமுதாயத்தில் எப்படி மதிப்பாக உருவாக்கணுன்றதை வந்து எங்களுக்கு சொல்லித்தரல சார். இப்படி இருக்கும்போது இதுவுமே எனக்கு வந்து கசப்பாக தான் தெரியுது. வாழ வைக்கிற ஊருன்னு சொல்கிறாங்க, வாழ்ந்தாலும் பேசுவாங்க, வீழ்ந்தாலும் பேசுவாங்க. இப்படி இருக்க ஊரை வந்து பெருமையாக எப்படி பேசுறதுன்னு தெரில. இது மாதிரி எந்த ஒரு விஷயத்தையும் தொட்டு பார்க்கும்போது எங்களுக்கு எல்லாமே கசப்பாக தான் சார் தெரியுது. எதுவுமே வந்து இனிக்கல. சரவணன் வந்து இன்றைக்கே நினைத்தாலே இனிப்பது அப்படின்னு சொன்னோம்னா என்னை வளர்த்து ஆளாக்குன என்னுடைய பெற்றோர்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு பெற்றோர் பெருமையை பேசுறதுக்காக வந்திருக்காரு. ஐயா, எனக்கு 5 வயசு இருக்கும். அப்போ வீட்டுக்குள்ளே ரேடியோ பாட்டுக்கிட்டு நாங்கள் பாட்டு டான்ஸ் ஆடிக்கிருப்போம். இதை எங்கள் அம்மா பார்த்து பால்வாடியில் டான்ஸ் ஆட விடுவோம்னு எங்கள் அம்மா சேர்ந்து டான்ஸ் ஆட விட்டுச்சு. நான் மல்லிகை பூவே பார்த்தாயா அப்படின்னு டான்ஸ் ஆடுறேன். இந்த பக்கம் ரூபியா, இந்த பக்கம் பவித்ரா, 2 பேரும் கன்னத்துல ஒரு முத்தம். அதோட இதுல என்னன்னா எனக்குள்ளேயும் ஒரு பெறவு தேவா இருக்காண்டு இந்த வெளி உலகத்துக்கு காட்டுனது என்ன பத்த ஆத்தாப்பின் தானே. அதை நினைக்கும் போது எனக்கு இனிக்காதாங்கய்யா. மதுரையில் இருக்கிற ஒரு ஸ்கூல்ல ஒரு பரதநாட்டிய காம்படிஷன். சரின்ட்டு எங்க டீச்சர் என்ன பண்ணாங்க, வாடா தம்பின்னு கூட்டிட்டு போனாங்க. அங்க போனா பொம்பளை வேஷம் போட்டு நானும் ஆடிட்டேன். அப்புறம் தான் தெரியுது அது பாரதியார் தின விழாண்டு. ஐயோன்னு சொல்லிட்டு அந்த சர்ச்சு என்ன பண்ணாங்க, என்னை கூப்பிட்டு இங்க வா தம்பி, இது வந்து பாரதியார் தின விழா போட்டி, நீ என்ன பண்ற, நாங்க பாரதியார் பாட்டு போடுறோம், நீ அந்த பாரதியார் பாட்டுக்கு ஆடுண்டாக. நான் என்ன பண்ணேன், சரிங்கயான்னு சொல்லிட்டு கண்ணன் வந்தானங்கே கண்ணன் வந்தான்னு ஆடிட்டேன். இடையில பார்த்தா குத்து சாங் வந்துருச்சு. நான் பரதநாட்டியம் ஆடிக்கிறேன், இடையில டிஸ்கோ டான்ஸ் ஆடிப்புட்டேன். இதுல என்னண்டா ஏன் டான்ஸையும் பார்த்து அந்த சர்ச்சு மாவட்ட அளவிலேயே பரதநாட்டியத்துல 3வது பரிசு கொடுத்தாங்கய்யா. 8வது படிக்கும் போது என் கூட சேர்க்குதாண்டு ஒரு பொம்பளை பிள்ளை. எங்க 2 பேருக்கு என்ன போட்டிண்டா, யார் வீட்டுக்கு ஃபர்ஸ்ட் போறாங்களோ அவங்க தான் ஃபர்ஸ்ட் பிரைஸ். சரின்ட்டு நாங்களும் ஓடணும். துடுன்னு ஓடுறோம். அந்த பிள்ளை திடீர்னு அவங்க வீட்டு பக்கம் கிராஸ் ஆயிடுச்சு. நான் என்ன பண்ணிட்டேன், குடுன்னு ஓடிக்கிருக்கையில இடையில ஒரு கரேண்டு ஒரு பொம்பளை பிள்ளை கிராஸ் ஆயிடுச்சு. நான் போய் இடிச்சு போட விட்டு அந்த பிள்ளை விழுந்துட்டு எந்திரிச்சு நின்று அம்மாண்டு ஒரு சவுண்டு. அவங்க ஆத்தாகாரி வாரா, கையொன்னு இந்தண்டு கால் ஒன்று இந்தண்டு இல்லை டாமக்கு நடந்து வராங்கய்யா. நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். என்னடாண்டு பார்த்தா, ஏண்டா சனத்தவளை எல்லாம் கண்ணை நான் புடரிலையா வச்சிருக்க, கண்ணு தெரியாது அப்படின்னு கேட்டான். நான் சும்மா இருப்பேனா, எம்மாண்டு ஒரு சவுண்டை போட்டேன். எங்க அம்மா அங்கிட்ட இருந்து வந்து என்னடா மகனேன்னு கேட்க, எம்மா தெரியாம இடிச்சு புட்டேன், இந்த குண்டாத்தியனிய போட்டு கிளின்னு கிளிக்கிறாமாண்டே. எங்கம்மா ஏண்டி இழிச்சா மாட்டேன், ஏன் பிள்ளை நீ பேசணுமாக்கு, ஏமைய சொக்க தங்கம்படி வைரமடி வைடூரியமடி, ஏன் பிள்ளைய போய் நீ பேசணுமாண்டு உன் பிள்ளையா பெத்து வச்சிருக்க, நல்ல அண்டங்காக்கா மாதிரி ஒரு பிள்ளைய பெத்து வச்சுக்கிட்டு உனக்கெல்லாம் இந்த ரேட்டாக்குன்னு கேட்க, அதுக்கு அவ சும்மா இருப்பாளா,
ஏண்டி குட்டியான அனக்கா பிள்ளைய பெத்து வச்சுக்கிட்டு நீ எல்லாம் தாண்டி பேசணுமான்னு பேச நானும் இந்த பிள்ளையும் ஒதுங்கிக்கிட்டோம். அவங்க என்னைய போட்டு கிழிக்கிறாங்க, எங்கம்மா அவ பிள்ளைய போட்டு கிழிக்குது. இதுல என்னண்டா அவங்க பிள்ளைய விட்டு கொடுக்கல, எங்கம்மா என்ன விட்டு கொடுக்கல. இதுதாங்க என் தாய் பாசம். நான் 10வது படிச்சுக்கிருந்தேன். எங்க வீட்டுல கரண்ட் இல்ல. 10வது முழு பரீட்சை வந்துருச்சு. முழு பரீட்சை வந்த மோசம் என்ன செய்யறது ஏது செய்யறது தெரியாம அப்பையில எங்க வீட்டுல இந்த திரி விளக்கு தான். நான் என்ன பண்ணேன், திரி விளக்க பொருத்தி வச்சு விடிய 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 படிச்சு மார்க் எடுக்கணுமே சொல்லிட்டு உட்காந்துருந்தேன். எங்கம்மா என்ன செய்ய, நல்லா டீயை சுட வச்சு அப்பப்ப கொடுக்கும். என் பக்கத்திலேயே உட்காந்து பர்றா மகனே அப்படின்னு இப்படி உட்காந்து இருக்கும். எங்க அம்மா நான் முழு பரீட்சை முடிகிற வரைக்கும் என் கூடயே இருந்து நைட்டும் பகலும் என்னை ஊக்குவிச்சு நான் இன்னைக்கு 10வதுல 400க்கு மேல மார்க் எடுத்திருக்கேனா அதுக்கு எங்க அம்மா தாங்க காரணம். 10வது லீவ் வந்துச்சு, நாங்க கதிர இருக்க போயிட்டோம். எங்க அப்பா வந்து எங்க கதிரு டமக்குன்னு நெல் மூடையை தூக்கி அடிச்சுருக்காரு. எங்க அம்மா வீட்டுல இருக்கு. எனக்கு என்ன வேலைண்டா கூட்டுற வேலை. நான் சரு ரவுண்ட கட்டிக்கு கூட்டணும். இப்போ 1 மணி 2 மணி ஆயிடுச்சு, வயிறு தீயா பசிக்குது. கடைசியில எங்க அம்மா வருது, அப்படின்னு ஒரு சவுண்டு. எங்க அம்மா வாழை இலைய விரிச்சு இந்த பக்கம் நண்டு, அந்த பக்கம் மீன், இந்த பக்கம் காட்டலி, அதையெல்லாம் குருமா பண்ணி வச்சு எங்க அம்மா அப்படியே உருண்டையை திரட்டி எங்க அப்பனுக்கு வாயில ஒரு போடு, எங்க அம்மா ஒரு போடு, என் வாயில ஒரு போடு. அடா 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 அடா, கோடி ரூபாய் கொடுத்தாலும் அந்த சுகம் இன்னைக்கு கிடைக்குமாங்கய்யா? நான் சின்ன வயசா இருக்கும் போது எங்க அக்கா என்னை தூக்கி வச்சிருந்துச்சு. எங்க அம்மா கொதிக்க பாலை சுட வச்சு எங்க அக்கா பக்கத்துல வச்சுட்டு போயிடுச்சு. நான் என்ன பண்ணேன், அந்த பாலை விளையாட்டுத்தனமா இப்படி ஆட்டிக்கேவும் டமக்குன்னு கொட்டி விட்டுட்டேன். எங்க அக்கா என்ன பண்ணுச்சு, நம்ம மேல கொட்டி விட்டானேன்னு சொல்லிட்டு என்னை தூக்கி அந்த பால்ல ஓட்டு போயிடுச்சு. நான் எம்மான்னு கதறினேன். என்னை தூக்கி அந்த தொட்டியில தூக்கிட்டு, ஐயா யாராச்சும் வாங்க என் பிள்ளை சாக போகுதுன்னு ஓடுதுங்கய்யா. ஒரு சனம் வரல. எங்க அம்மா 3 கிலோமீட்டர் என்னை தூக்கிட்டு ஓடுச்சு. 3 கிலோமீட்டர் தள்ளி ஒரு ஆஸ்பத்திரி. அந்த ஆஸ்பத்திரியில என்னைய போட்டுட்டு, சாமி நான் பெத்த பிள்ளைய காப்பாத்துங்க சாமி, நான் தவம் இருந்து ஒத்த பிள்ளைய பெற்றிருக்கேன் சாமின்னு கதறிச்சுங்கய்யா. எனக்கு விவரம் தெரிஞ்சதுலேருந்து எங்க ஆத்தாப்ப யாரு காலையும் விழுந்து நான் பார்க்கல. அன்னைக்குதான் அவங்க முதல்ல அந்த டாக்டர் காலில் விழுந்து கதறினாங்க. அந்த டாக்டர் சொல்லிட்டாரு, எம்மா ஓ மயிர் ரொம்ப இதாயிட்டியா, கரியெல்லாம் வெந்து போச்சு, ஒன்றும் காப்பாற்ற முடியாதம்மா, ரொம்ப சிரமம்டாங்க. ஆனா எங்க அம்மா சொல்லுச்சு, ஐயா என் உடம்புல எந்த கறியை வேணாலும் பிச்சு என் மயனை காப்பாத்துங்கன்னு கெஞ்சிச்சுங்க. எங்க அம்மா கெஞ்சி இன்னும் என் கண்ணுக்குள்ளேயே இருக்குங்க. எங்க அம்மா கதறிட்டு அவர் சொன்னாரு, எம்மா உன் பிள்ளைய நான் காப்பாத்திடுறேன், ஆனா உனக்கு கறி ஊற வெந்து போச்சு, உன் கறியை அறுத்து ஸ்கின் இது பண்ணி அவனுக்கு ஒட்ட வச்சா அவனை காப்பாத்திடலாம். ஐயா என் உடம்புல எந்த பார்ட்டை வேணாலும் எடுத்துக்கங்க, எந்த உறுப்பை வேணாலும் எடுத்துக்கங்க, என் பிள்ளைய நீங்க காப்பாத்துங்கன்னு சொல்லி எங்க அம்மா தொடைய அறுத்து என் கதையை போட்டுட்டாங்க. ஐயா இன்னைக்கு நான் இவ்வளவு தூரம் நின்றுகிட்டு இருக்கேன். நான் நல்லா படிக்கிறேன், நல்லா பேசுறேன், நல்லா டான்ஸ் ஆடுறேன். எனக்குள்ள இவ்வளவு திறமை இருக்குன்னா அது எங்க அம்மானால தாங்கய்யா. எல்லாருக்கும் அப்பா அம்மா அப்படிங்கிறது வந்து எந்த அளவுக்கு அவங்க பாசத்தை கூட்டி வளர்த்துருப்பாங்க அப்படிங்கிறது வந்து எல்லாருமே அனுபவிச்சிருக்கோம். அவர் அவ்வளோ உணர்ச்சி வசப்பட்டு சொல்லியிருக்காரு. அவங்க அம்மா வந்திருக்காங்கல்ல, கஷ்டப்பட்ட குடும்பத்தில் வந்ததுனால நம்ம மகனை எப்படியாச்சும் படிக்க வச்சுக்கிடுவோம், எப்படியாச்சும் உருவாக்கி கொண்டு வந்துட முடியாது. நான் முன்னேறி பிள்ளைகளை கொண்டு வந்து படிக்க வச்சுக்கிருக்கேன்.
2 பொண்ணையும் கட்டி கொடுத்துட்டு ஒரு பையனை எப்படியாச்சும் முன்னேறி படிக்க வைப்போம். நம்ம கஷ்டப்பட்டு என் பிள்ளைகளை இப்போ சாப்பிட கிடந்த பிள்ளையை காப்பாற்றி உருவாக்கி இந்த அளவில் கொண்டு வந்திருக்கேன்டா. என் மயன் திறமையில நான் கஷ்டப்பட்டதுனால தான் என் பிள்ளை படிக்கிறேன். கடவுள் கொடுத்த பரிசு அப்படிங்கிறது என்னென்னா, நம்மளை கஷ்டப்பட்டு வளர்த்தி ஆளாக்குனவங்கள அவங்களுக்கு நம்ம ஒரு நன்றி செலுத்துகிற அளவுக்கு, அவங்கள 4 பேர்த்துக்கு முன்னால் வந்து என்னை இந்த அளவுக்கு என்ன ஆளாக்குனது எங்கள் அம்மா அப்படின்னு சொல்லி சொல்கிற அளவுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்காரு. ஸோ அவருடைய வளர்ச்சியை பார்த்து அந்த அம்மா அவ்வளோ சந்தோஷப்பட்டு கண் கலங்குறாங்க. இதெல்லாம் வந்து வாழ்க்கையில் வந்து ஒரு கொடுப்பினை. நான் சினிமாவில் வர்றதுக்கு முன்னால் எங்கள் அம்மா வந்து சொன்னாங்க என்னென்னா, நீ கண்டிப்பாக சினிமாவில் நீயும் ஹீரோவாக நடிப்ப, உங்கள் டைரக்டரே உன்னை வச்சு ஹீரோவை வச்சு படம் எடுப்பார் அப்படின்னு சொன்னாங்க. நான் நினச்சிட்டேன் காக்கைக்கு தன் குஞ்சு பொன் குஞ்சுங்கிறதுனால எங்கள் அம்மா வந்து பையனை பற்றி அவங்க ஆசைப்பட்டுட்டு ரொம்ப அதிகமாக ஆசைப்பட்டு சொல்கிறாங்க போலக்கு அப்படின்ட்டு. ஆனால் உண்மையிலேயே எங்கள் டைரக்டர் வந்து அடுத்த படத்துக்கு புதிய வார்ப்புகளில் நீ தான் என் ஹீரோ அப்படின்னு சொன்னப்போ என்னால் நம்பவே முடியல. அதுக்கப்புறம் இங்கே மதுரையில் வந்து 2 நாள் ஷூட்டிங் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ரஷ்ஷு போய் ஃபில்ம் ரெடி பண்ணி கொண்டு வந்து இங்கே தேனிக்கு பக்கத்துலேயே ஒரு தேட்டரில் கொண்டு போய் போட்டு பார்த்துட்டு வந்து அதுக்கப்புறம் சொன்னார், இல்லையா நல்லா இருக்குது ரஷ்ஷு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது கன்டினியூ பண்ணி ஷூட்டிங் பண்ணாங்க. அன்றைக்கி நைட்டு தான் எங்கள் அம்மாவுக்கு வந்து லெட்டர் எழுதினேன், அம்மா நீ சொன்ன மாதிரியே எங்கள் டைரக்டர் என்னை ஹீரோவை வச்சு படம் எடுத்துகிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் எனக்கு என்ன ஒரே ஒரு துரதிர்ஷ்டம் அப்படின்னு சொன்னோம்னா, படம் ரிலீஸுக்கு முன்னால் எங்கள் அம்மா வந்து இறந்துட்டாங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. எங்கள் அம்மா சொன்ன மாதிரி வந்து நான் ஹீரோவை நடித்தேன், நான் பார்க்குறதுக்கு எங்கள் அம்மா கொடுத்து வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் இந்த மாதிரி பேரண்ட்ஸு அப்பா அம்மாக்களை வந்து அவங்களுக்கு ஏதாவது செய்ய முடியுமா அப்படிங்கிற அளவுக்கு ஒரு லைஃப்பில் எல்லாத்துக்கும் அந்த அதிர்ஷ்டம் கிடைச்சிடாது. அப்படி கிடைக்கும் போது இவங்கெல்லாம் வந்து இப்போ வந்து அம்மாவை கூப்பிட்டு வந்து நிற்க வச்சு அந்த மரியாதை செலுத்தும் போது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இந்நிகழ்ச்சி பற்றிய உங்கள் கருத்துக்கள் மற்றும் விமர்சனங்கள் வரவேற்கப்படுகின்றன. அனுப்ப வேண்டிய முகவரி வேந்தர் டிவி, எண் 35, நார்த் போல், கலைமகள் நகர், 3வது பிரதான சாலை, ஈக்காட்டுத்தாங்கல், சென்னை 32. தொடர்புக்கு 044 2225 5234.